ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? என்ன ஞாபகம் இருக்கா? இந்த குரலை எங்கேயோ கேட்டிருக்கோமே அப்படின்னு தோணுதா இல்லையா? நான் ஏன் கேட்குறேன்னா, நான் வீடியோ போட்டு 10 நாளைக்கு மேலே ஆச்சு. உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா இல்லையான்னு கூட தெரியல. ஆனால் எனக்கு ஞாபகம் இருக்குது. நீங்கள் என்ன ஜேஆர் ஜேஆர்னு கூப்பிட்றத நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். அதனால தான் என்னோடய வேலை முடிஞ்சதும் உடனே வீடியோ பண்ணலாம், உங்கள் எல்லாருக்கிட்டையுமே பேசலாம் சொல்லி ஓடி வந்துட்டேன். ஆனால் என்னோடய குரல் மட்டும் இன்னுமே சரியாகலை. ட்ராவல்லையே இருந்ததுனால என்னோடய வாய்ஸு இன்னுமே கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இந்த வீடியோவை கேளுங்க. அடுத்த வீடியோ போடுறதுக்குள்ளே நான் அதை எப்படியாச்சும் சரி பண்ணிடுறேன், ஓகேவா? ரெய்னுவோட வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். கடைசியாக அந்த கதையில் நம்ம எதோட விட்டுருந்தோம் அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா இல்லையானே தெரியலை. ஸோ அதிலிருந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். லாஸ்ட்டாக ரெய்னு சொல்லியிருந்தாங்க, நான் நைட்டு 2 மணி வரைக்குமே புலம்பிக்கிட்டு இருந்தேன் என்னோடய காதலியை பற்றி. அவங்க ஏன் என்னை விட்டு போகணும், ஏன் எனக்கு மட்டும் இது எல்லாமே நடக்கணும், என்னதான் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி நான் நிலா கிட்ட புலம்பிகிட்டே இருந்தேன். அது எல்லாத்தையுமே நிலா கேட்டுட்டு பொறுமையாக பதிலுமே சொன்னாங்க. காதல் எல்லார் வாழ்க்கையிலுமே நடக்கிறது தான். இது எல்லாத்தையுமே நம்ம கடந்து தான் வரணும். நீயும் இதிலிருந்து வெளியில் வரணும், ஹாப்பியாக இருக்கணும். அதுதான் என்னோட ஆசையுமே. நீ அதை செய்வியா? அதிலிருந்து வெளியில் வர்றதுக்கு நீ முயற்சி எடுப்பியா? எனக்காக செய்வியா அப்படின்னு நிலா மெசேஜ் பண்ணி வச்சுருந்தாங்க. எனக்கு நிலா சொன்னது ரொம்பவே புதுசாக இருந்துச்சு. இது வரைக்கும் என்னை புரிஞ்சுக்கிட்டு எனக்காக யோசிக்கிறவங்க அப்படின்னு பார்த்தா ரொம்பவே கம்மி தான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க தான் ஜேஆர், ஆனால் யாருமே இந்த அளவுக்கெல்லாம் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ்னால் என்ன பண்ணுவாங்க, எப்போவுமே ஜாலியாக ஃபன்னாக சுற்றிக்கிட்டு கலாட்டா கிண்டல் அந்த மாதிரி தான் போகும். அவங்களையும் குறை சொல்ல முடியாது ஜேஆர். ஏன்னா நான் ஏன் இப்படி இருக்கேன் அப்படின்னு அவங்களுக்குமே தெரியாது. இதை யாருக்கிட்டையும் சொல்லவும் முடியாது, சொன்னாலும் புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. ஆனால் நிலா அப்படி இல்லைல்ல, என்ன அப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க. என்னை புரிஞ்சுக்கிட்டு எனக்காக யோசிக்கிறாங்க. ஆனால் நான் ஏன் எனக்காக யோசிக்க மாட்டேங்கிறேன் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நானுமே நிலாவுக்கு மெசேஜ் பண்ணேன். சரி, நான் இனி எனக்காக என்னை பற்றி யோசிக்கிறேன், என்னோடய வாழ்க்கையில் அடுத்து என்ன செய்யணும் அதை பற்றி நான் யோசிக்கிறேன். இப்போ சொல்லுங்கள், நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு நிலாவுக்கு மெசேஜ் பண்ணேன். அவங்களோட ரிப்ளை எப்போ வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நிலாவும் மெசேஜ் பண்ணாங்க. ரொம்ப நன்றிம்மா அப்படின்னு சொன்னாங்க. நான் கேட்டேன், நீங்கள் எதுக்கு நன்றியெல்லாம் சொல்கிறீங்க? நான் தானே சொல்லணும் இதெல்லாம் உங்களுக்கு அப்படின்னு கேட்டேன். அது உனக்கு தெரியாது, இப்போ நீ சொல்லு, உனக்கு என்ன பிடிக்கும், உனக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டு, எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது உனக்கு அப்படின்னு கேட்டாங்க. நான் யோசித்தேன், எனக்கு என்ன பிடிக்கும், என்னோடய ஸ்கூல் டேஸ், காலேஜ் டேஸ், இந்த டைம்லலாம் நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு யோசித்தேன். நிலா கிட்ட சொன்னேன், எனக்கு ட்ராயிங்னா ரொம்ப பிடிக்கும், அதுவும் டிசைனிங், அதில் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஒரு ஃபேஷன் டிசைனர் ஆகணும், அதுதான் என்னோடய ஆசையுமே. அது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு டைமில் நான் எங்கே பார்த்தாலும் படம் வரைஞ்சிக்கிட்டே இருப்பேன். என்னோடய வீட்டில் எல்லா இடத்துலையுமே என்னோடய ட்ராயிங் கண்டிப்பாக இருக்கும். இப்போ அதை எல்லாத்தையுமே விட்டுட்டேன். ரொம்ப நாள் ஆச்சு, மறுபடியும் வருமானி கூட தெரியலை அப்படின்னு சொன்னேன். அதுக்கு நிலா, அதெல்லாம் வரும், நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, நான் இதோ இப்போவே வந்துடுறேன்னு சொல்லி உடனே போனாங்க. நான் யோசித்தேன், இவங்க எங்கே இவ்வளோ வேகமாக போகிறாங்க, என்னாச்சு, எதுவும் ஒர்க்கு போல அப்படின்னு நினச்சிட்டு நானுமே இருந்துட்டேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் வந்தாங்க. எனக்கு ஒரு லிங்க் அனுப்பி விட்டாங்க. அது என்னென்னா, இவங்க ஆரி ஒர்க்கு கிளாஸ் எடுக்கிறாங்க. இப்போ இந்த டைமில் இதுதான் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. நீ டிசைனிங் நல்லா பண்ணுவேன், ட்ராயிங்லாம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கல்ல, உனக்கு இது கரெக்டாக இருக்கும், இது உன்னால் நல்லா பண்ண முடியும், இதை நீ ட்ரை பண்ணு, இந்த கோர்ஸில் நீ ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு என் மேலே சந்தேகமாகவே இருந்துச்சு. நிலா,
இது எனக்கு சரியாக வருமா, என்னால் இது பண்ண முடியுமான்னு தெரியலையே. நான் ட்ராயிங்லாம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ எனக்கு அதை கற்றுக்கிற மைண்டு கூட இருக்குமான்னு தெரியலை. ஆரி ஒர்க்கெல்லாம் அதிலே இருந்து யோசித்து, அது ரொம்பவே நுணுக்கமான ஒரு வேலை. அதிலே இருந்து பார்த்து பார்த்து யோசித்து பண்ணணும். எனக்கு வருமா அப்படின்னு கேட்டேன். இந்த கிளாஸை மட்டும் 1 வீக் அட்டன் பண்ணு, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் வருமா வராதா எப்படின்னு. நீ அதை மட்டும் எனக்காக செய் அப்படின்னு சொன்னாங்க. நிலா சொல்லிட்டாங்களேன்னு நானுமே அந்த கிளாஸில் ஜாயின் பண்ணேன். அதில் ஆரி ஒர்க்கு பேசிக் எப்படி, அதில் இந்த பாசி, அந்த சின்ன சின்ன ஸ்டோனு அதெல்லாம் வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணணும், எந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு அதை கற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. நம்ம மைண்டு தான் எங்கேயோ போகுதே, ஒரு இடத்துல இல்லையே. ஆனாலும் நிலாவை நான் மனசில் நினச்சிக்கிட்டேன். நமக்காக ஒருத்தங்க இவ்வளோ யோசிக்கிறாங்க, நான் கண்டிப்பாக பண்ணணும், என்னால் கண்டிப்பாக முடியும்னு சொல்லி நானுமே ட்ரை பண்ணினேன். ஃபஸ்ட்டு ஒரு சின்னதாக ஒரு பட்டர்ஃப்ளை அதுக்கு டிசைன் பண்ணி, அதுக்கு ஆரி ஒர்க்கில் அந்த பாசி ஸ்டோனெல்லாம் வச்சு அது மேலேயே ஸ்டிச் பண்ணி, அது ஒரு ஃபோட்டோவுமே எடுத்து நிலாவுக்கு தான் ஃபஸ்ட்டு அனுப்பிவிட்டேன். அவங்க அதை பார்த்துட்டு ரொம்பவே பாராட்டினாங்க. ஏ ரேணு, இதை நீயா பண்ணின, அவ்வளோ நல்லா இருக்கு, 1 டே கிளாஸில் நீ இவ்வளோ கற்றுக்கிட்டியே, என்னால் நம்பவே முடியலை, இதை நீ தான் பண்ணினியா அப்படின்னு ரொம்பவே பாராட்டினாங்க. எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க, என்ன ரொம்ப மோட்டிவேட் பண்ணாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் நேரம் போக போக அவங்க பேசினதை கேட்டுட்டு, நீங்கள் பண்ணுறது உங்களுக்கே ஓவராக தெரியலையா, நீங்கள் ரொம்பவே அதிகமாக பண்ணுறீங்க, நான் அந்த அளவுக்கெல்லாம் எதுவுமே செய்யலை அப்படின்னு சொன்னேன். ஆனால் நிலா அதுக்கு இல்லை, இது உண்மையாகவே ரொம்ப நல்லா இருக்குது, ஆனால் இது கொஞ்சம் இன்னும் நீட்டாகவும் கிளியராகவும் இருக்கணும் பாரு, அங்கங்கே அந்த நூல் இன்னுமே நீ அதை டைட் பண்ணணும், இன்னும் நீ அழகாக ப்ரெசன்ட் பண்ணணும், அது மட்டும்தான், மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குது, அதை நீ கொஞ்சம் திருத்திக்கோ அப்படின்னு சொன்னாங்க. நானும் நிலா சொன்னதை நல்லாவே மைண்டில் ஏற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறம் டெய்லி கிளாஸ் அட்டன் பண்ணேன். ஒவ்வொரு பிக்காக நிலாவுக்கு எடுத்து அனுப்புனேன். அவங்க அதை பார்த்துட்டு அதில் இன்னும் என்ன இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத எனக்குமே சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் என்னோட காதலிக்கிட்ட இருந்து எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. நானும் அதை அட்டன் பண்ணி உடனே என்னம்மா பண்ணுற, எப்படி இருக்க அப்படின்னு கேட்டேன். அங்கேருந்து எந்த ஒரு பதிலுமே வரல. அதுக்கு பதிலாக எனக்கு மேரேஜ், நீ கண்டிப்பாக வரணும் அப்படின்னு மட்டும் சொன்னாங்க. எனக்கு அதை கேட்டதும் ரொம்பவே கஷ்டமாயிருச்சு. அதுக்கப்புறம் என்ன சொல்லன்னு தெரியாமல் நானும் வரேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்னால் எதை பற்றியுமே யோசிக்க முடியல. என்னது மேரேஜா, யாரோ மாதிரி வாட்ஸ்அப்பில் ஒரு இன்விடேஷனை மட்டும் அனுப்பி விட்டுட்டு வந்துருன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி இவங்களால் இதெல்லாம் முடியுது அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தேன். மறுபடியும் பழைய மாதிரியே தூங்க முடியாமல் கஷ்டப்பட்டேன். இன்னொரு பக்கம் நிலா மெசேஜ் பண்ணாங்க. நான் அதை பார்த்தேன். ஆனால் என்னால் அவங்கக்கிட்டையுமே பேச முடியல. நிலா என்னோட ரிப்ளைக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. கால் பண்ணாங்க, மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அவங்களும் பயந்துட்டாங்களா என்னன்னு தெரியல. நான் இதுக்கு மேலேயும் நம்ம பண்ணுறது தப்புன்னு சொல்லி நிலாக்கு மெசேஜ் பண்ணேன். இன்றைக்கி என்னோடய காதலி என்னை கூப்பிட்ருந்தாங்க. அவங்களுக்கு மேரேஜா, நான் போகணுமா, ஏதோ யாரோ மாதிரி வாட்ஸ்அப்பில் ஒரு இன்விடேஷன் மட்டும் அனுப்பி விட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னேன். அதை நிலா புரிஞ்சுக்கிட்டு, ஓ இதனால தான் சோகமாக இருக்கியா, இது கேஷுவல் தானே அப்படின்னு சொன்னாங்க. நான் எந்த பதிலுமே சொல்லாமல் அமைதியாக இருந்தேன். நிலா மறுபடியும் மெசேஜ் பண்ணாங்க. நீ என்ன முடிவு எடுத்திருக்க, நீ என்ன செய்ய போகிற அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு என்ன சொல்ல தெரியல. நான் என்ன பண்ணணும், நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்டேன் நிலா கிட்டேயே. அதுக்கு அவங்க, என்னைக்கு மேரேஜ்னு சொன்னேன், இன்னும் எத்தனை நாள் இருக்குது, நீ அந்த மேரேஜுக்கு கண்டிப்பாக போயிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருந்து, யாராக இருந்தாலும் நீ அந்த மேரேஜுக்கு போகாத, உனக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் நிலா அந்த பதிலை சொல்லலை. நான் கேட்டேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க, மேரேஜுக்கு போகுன்னு சொல்கிறீங்க,
அது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு புரியுதா இல்லையா? இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சா தானே. உங்களுக்கு தான் இது எதுவுமே தெரியாதே. உங்களுக்கு காதல்னா என்னன்னு தெரியாது. அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். எதுவுமே தெரியாதே அப்படின்னு சொன்னேன். அப்போ நிலா அவங்க கிட்ட இருந்து எந்த மெசேஜுமே எனக்கு வரலை. எனக்கு கொஞ்சம் பயம் வந்துடுச்சு. நான் ஏதாச்சும் தப்பாக பேசிட்டேனா அப்படின்னு. நிலாக்கு மறுபடியும் டெக்ஸ்ட் பண்ணேன். நான் ஏதாவது தப்பாக சொல்லிட்டேனா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னேன். நிலா அதுக்கு மெசேஜ் பண்ணாங்க, நீ எதுவும் தப்பாலாம் சொல்லலை, நீ கரெக்டாக தான் சொல்லியிருக்க. எனக்கு காதல்லாம் என்னன்னு தெரியாது, அதோட வலி அது என்னன்னு எதுவுமே தெரியாது. அப்படி இருக்கும்போது உனக்கு எப்படி நான் அட்வைஸ் பண்ண முடியும்? அதுதானே நீ கேட்குற அப்படின்னு சொன்னாங்க. ஏன் நிலா, உங்கள் லைஃப்லேயும் இதே மாதிரி ஏதாச்சும் நடந்துச்சா அப்படின்னு கேட்டேன். ஆனால் அவங்க என்கிட்ட அதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலை. என்னை பற்றி மட்டும்தான் கேட்டுட்டு இருந்தாங்க. இது எல்லாமே கேஷுவல் தான். நீ அந்த மேரேஜுக்கு கண்டிப்பாக போகணும். அவங்க ஹாப்பியாக இருக்கிறத நீ பாரு. அங்கே நடக்கிற எல்லாத்தையுமே நீ அக்செப்ட் பண்ணிக்கோ. இதுதான் லைஃப், இப்படி தான் இருக்கும். இது எல்லாத்தையுமே நீ அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், அக்செப்ட் பண்ணிக்கணும். அடுத்த ஸ்டேஜை நீ மூவ் ஆன் ஆகணும் அப்படின்னா இது எல்லாத்தையுமே நீ ஏற்றுக்கணும். அதுக்காகத்தான் நான் உன்னை போன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் காதல்னா என்ன? நமக்கு பிடிச்சவங்க ஹாப்பியாக இருக்கணும், அதுதானே காதல். அவங்க யார் கூட இருந்தால் ஹாப்பியாக இருப்பாங்களோ, அவங்களுக்கு என்ன சந்தோஷமோ அவங்க ஆசைப்படுறத நம்ம செய்ய விடணும், அதுதானே காதல். இதைத்தானே நீங்கள் எல்லா படத்துலையும் பார்த்துட்ருக்குறீங்க. அப்போ நீயும் அதைத்தானே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கொஞ்சம் நக்கலாவுமே சொன்னாங்க. நான் சொன்னேன், நீங்கள் சொல்கிறது சரியாக இருக்கலாம், ஆனால் அது அந்த இடத்துல எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதை நீங்கள் என்ன அனுபவிக்க சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். புரியுது, எனக்கு உன்னோட வலி, உன்னோட கஷ்டம் எனக்கு புரியுது. ஆனால் நீ இது எல்லாத்தையுமே ஏற்றுக்கணும். அதுக்காகத்தான் நான் உன்னை போன்னு சொன்னேன். ஆனால் உனக்கு கஷ்டமாக இருந்தா நீ போக வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. என்னதான் நான் அங்கே போகலைனாலும் இங்கே இருந்து அங்கே என்ன நடக்குது அப்படி அதை பற்றியே தான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். என்னால் நிலா கிட்ட முன்ன மாதிரி பேச முடியலை. யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். நிலாக்கு இது எதுவுமே புரியாமல் இல்லை. அவங்களுக்கு எல்லாமே புரிஞ்சுது, நான் இதனால தான் கஷ்டமாக இருக்கேன் அப்படின்னு எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு எனக்கு என்கிட்ட ஒன்று சொன்னாங்க. நான் நெக்ஸ்ட் வீக் உன்னோட ஊர் பக்கம்தான் வர்றேன். எனக்கு அங்கே ஒரு சின்ன வேலை இருக்குது, ஒன்று மீட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டாங்க. அவங்க அப்படி கேட்டதும் எனக்கு என்ன சொல்லன்னு தெரியலை. அதான் நான் இது வரைக்கும் மெசேஜ் மட்டும்தான் பண்ணிகிட்டு இருந்திருக்கோம், வாய்ஸ் கேட்டதில்லை. வேறு எதுவுமே எனக்கு நிலாவை பற்றி தெரியாது. அதான் நான் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் எனக்கு நீங்கள் வாங்கன்னு சொல்லவும் என்னால் முடியலை. வர்றேன்னு சொல்ல உங்ககிட்ட வர வேணான்னு சொல்லவும் என்னால் முடியலை. நான் யோசித்தேன், நிலா மறுபடியும் உனக்கு இஷ்டம் இல்லைன்னா வேணாம், நான் வரலை, என்னோடய வேலையை மட்டும் பார்த்துட்டு நான் ரிட்டன் வந்துடுறேன். நீ கிராமம்னு சொல்லவும் அது எல்லாத்தையுமே பார்க்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன ஆசை. சிட்டிலே வளர்ந்த பொண்ணு, எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது, நான் பார்க்கலான்னு நினச்சேன், அதுக்காகத்தான் சொன்னேன் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை அப்படி சொன்னதும் நானும் இல்லை வாங்க, எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் என்னைக்கு வருவீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை என்னைக்கு என்னோடய காதலிக்கு மேரேஜுன்னு சொன்னனோ அந்த டேட்டில் தான் அவங்க வர்றதா சொன்னாங்க. அப்போது எனக்கு புரிஞ்சிடுச்சு நிலா எதுக்காக இங்கே வர்றாங்க அப்படின்னு. அவங்களுக்கு எந்த ஒரு வேலையும் இங்கே இல்லை, என்னை பார்த்துக்கிறதுக்காக மட்டும்தான் வர்றாங்க அப்படின்னு எனக்குமே புரிஞ்சுது. நானும் எதுவும் சொல்லிக்கலை. சரி வாங்க, நீ மட்டும் எனக்காக ஒரு ஜீவன் ஜெயர் என்னை பார்த்துக்கிறதுக்காக எத்தனை கிலோமீட்டர் தாண்டி வர்றேன்னு சொல்கிறாங்க. எனக்கு அதை கேட்கும்போதே அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது ஜெயர். இதை நான் என்னன்னு சொல்கிறது, அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். எனக்குமே ரெய்னு சொல்கிறத கேட்கும்போது இப்படியெல்லாம் கூட நடக்குமா அப்படியெல்லாம் தோணுச்சு. முன்ன பின்ன யார் என்ன எதுவுமே தெரியாது, ஆனால் ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு தெரிஞ்சதும் நான் இருக்கேன், நீ போகிறது ரொம்பவே பெரிய விஷயம். இதுக்கப்புறம் ரெய்னுவோட லைஃப்பில் என்ன நடந்துச்சு,
நிலா ரேணு பார்க்க போனாங்களா இல்லையா, இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஓகேவா? இன்னைக்கு இப்போவே வீடியோ போடணும்னு சொல்கிறதுக்காக ஒரு 10 நிமிஷமாச்சும் பண்ணிடலாம் அப்படின்னு வந்தேன். அடுத்த டைம் இன்னுமே ஸ்டோரியை டைமை இன்னும் அதிகமாக போடுறேன். இப்போ நான் கிளம்பட்டுமா? தேங்க்யூ.